அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பட்டாணி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 3 உருளைக்கிழங்க அவிச்சு எடுத்துருக்கேன். அதை இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி மசிச்சுக்கிறலாம். இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது கூடவே நான் பட்டாணி குருமாக்காக ஒரு 1/4 கப் அளவு பட்டாணியவும் அவிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் ஹீட் ஆகட்டும். பாருங்கள், எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. இது கூடவே கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 3 சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். வெங்காயம் நல்லா செவந்து வரட்டும். வெங்காயம் நல்லா செவந்ததுக்கப்புறம் அது கூடவே கட் பண்ண தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கிக்கிறங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மசாலா எல்லாம் வேகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மேகி மசாலா சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மேகி மசாலா, கரம் மசாலாலாம் சேர்த்துருக்கனால அதுலேயே உப்பு இருக்கும். அதனால் நான் உப்பு சேர்க்கலை. உங்களுக்கு உப்பு அதிகமாக தேவைன்னா நீங்கள் உப்பு கூட சேர்த்துக்கலாம். நாங்கள் 1/2 உப்பு யூஸ் பண்ணுறதுனால உப்பு சேர்த்துக்கலை. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது கூடவே பட்டாணியை சேர்த்து இந்த மாதிரி மசாலாவோட சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். அப்போ தான் பட்டாணி குருமா ரொம்பவே வாசனையாக இருக்கும். இப்போ 2 நிமிஷம் கழித்து நம்ம அந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதை நம்ம இப்போ ஒரு மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கொதிச்சிருச்சு. கொதித்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு.